வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல அருமையான ஒரு வளட்டல் பார்த்தீங்கன்னா, ஏற்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. மார்க்கெட் ஓப்பனிங்ல இருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இறங்கு முகமா இருந்துட்டு இருந்தது. அப்பவே எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா, ஏசியன் மார்க்கெட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்ணிட்டு இருந்தது. குறிப்பா ஹாங்செங், சைனா மார்க்கெட் இதெல்லாம் பார்க்கும்போது, நல்ல ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ், பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருந்தது. ஆனா, நம்ம மார்க்கெட் மட்டும் விதிவிலக்கு மாரி, தனியா வந்து ஒரு செல்லிங் பிரஷர ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தது. என்னடா நம்மள மட்டும் போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. அவனையும் சேர்த்து தானே அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டையும் இப்ப தூக்கி நிறுத்தி வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு டேல பெரிய ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஏசியன் மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணும்போது இல்லாம இருந்தாலும் கூட, இப்ப வரைக்கும் நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு ரெக்கவர குடுத்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ்க்கு மேலான ஒரு ரெக்கவர் இன்னைக்கு நம்ம நிஃப்டி 50ல ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு டே லோ கிட்டத்தட்ட 25,470 கிட்ட இருக்கு. கரண்ட்டா 25,693 கிட்ட பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சூப்பர் டூப்பர் ஒரு ரெக்கவர் இன்னைக்கு டேல நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது நிலைக்குதா? இல்ல திரும்ப 2 மணிக்கு மேல ஏதாச்சும் ஒரு சம்பவத்த பண்றாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னைக்கு பல பங்குகள் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருந்தது. குறிப்பா ஐடி செக்டார் பங்குகள், ஆட்டோ செக்டார் பங்குகள், வங்கி பங்குகள் இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ தான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தது. அதே மாரி ரிலையன்ஸ் பார்க்கும்போதும் இறங்கி இருந்தது. ஒரு 1.25% வரைக்கான ஒரு இறக்கத்த குடுத்திருந்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்கவர போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ளாட்டா இடத்துக்கு வந்துருச்சு. HDFC பார்க்கும்போது ஃப்ளாட்டா பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மாருதி சுசுகி, நெக்ஸ்ட்டு ஹீரோ மோட்டார் கார்ப் போன்ற பங்குகளும் இன்னைக்கு டேல நல்ல ஒரு ரெக்கவர வந்து இப்ப வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அதே மாரி இன்னைக்கு டேல ஐடி செக்டார் பங்குகளான டிசிஎஸ் அண்ட் HCLஓட ரிசல்ட் இருக்கு. அதுகளும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல நெகட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. பட் இப்ப கரண்ட்டா பாசிட்டிவ்க்கு வந்து டர்ன் ஆயிருக்கு. ஆனா HCL மட்டும் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து நெகட்டிவா தான் இப்போ வரைக்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் இன்ஃபோசிஸ் ஒரு 1% வரைக்கான இறக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்ஃபோசிஸ்ல ஒரு செய்தியும் இருக்கு. அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரொம்பவே முக்கியமான ஒரு செய்தியாவும் இருக்கு. ஸோ அடுத்தது இன்னைக்கு டேல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட்லாம் வந்து பார்க்க போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சைனா மார்க்கெட் பற்றியான அப்டேட்ட நம்ம பார்ப்போம். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சைனா மார்க்கெட் ஒரு ஏறுமுகமா தான் வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது இப்போ 10 வருட ஹைய பார்த்தீங்கன்னா, இப்போ சைனா மார்க்கெட் ஷாங்காய் வந்து ஹிட் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ நம்மள பொறுத்தவரைக்கும் ஏன்னா நம்ம சைனா மார்க்கெட் இதுக்கு முன்னாடி ஹாங்செங்க வந்து லம்சம்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாரி மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா, டெய்லி செலவு பண்ணக்கூடிய காசு, தம் அடிக்கிற காசு அப்படின்ட்டு அத தூக்கி இந்த சைனா மியூச்சுவல் ஃபண்ட்ல பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கணிசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திட்டு இருக்கு. குறிப்பா சைனா மியூச்சுவல் ஃபண்ட் பலரும் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க பணத்த. ஸோ செலவு பண்ணாம ஒரு நல்ல இடத்துல போட்டு அந்த பணத்த நல்லா பெருக்கியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ எத்தன பேர் அந்த மாரி பெருக்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னும் வந்து 2 வருடம் ஆகல சைனா மார்க்கெட்ல முதலீடு பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அடுத்த ஜூன் மாசம் வர ஜூன் மாசம் வந்துருச்சுன்னா, சைனா மார்க்கெட்ல முதலீடு பண்ணி 2 வருடம் ஆயிரும். ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு எல்லாம் நம்ம 2 வருஷ டேட்டாவோட வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த பீக். இன்னுமே பார்த்தீங்கன்னா, சைனா மார்க்கெட்ல ஒரு ஏற்றம் வருவதற்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நடந்திருந்தாலும் கூட, பழைய ஒரு உச்சத்தெல்லாம் தொட முடியல. 2007ல ஒரு நல்ல உச்சகட்ட பீக்க தொட்டது. இப்போ வரைக்கும் அந்த பீக்க தொட முடியாம தான் சைனா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. இடையில இவங்களுடைய எக்கனாமி எவ்வளோ பெருசா வளர்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். நான் அந்த நாட்டுல எத்தன நிறுவனங்கள் புதுசா வந்து இப்போ கொடிகட்டி பறந்துட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு. இதெல்லாம் இருந்தும் கூட மார்க்கெட் பெருசா ரெக்கவர் ஆகல அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து உணர்ந்துக்கணும். இது மேபி நாளைக்கு நம்ம மார்க்கெட்ல கூட நடந்தாலும் வந்து நடக்கலாம். ஸோ என்னதான் நிறுவனங்கள் தனியா ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்ணாலும், இண்டெக்ஸ் லெவல்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் நடக்காம போனாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆதாரம் பார்த்தீங்கன்னா, சைனா மார்க்கெட் அண்ட் ஜப்பான் மார்க்கெட் நமக்கு உணர்த்துது. ஸோ இந்த மாரி நிஃப்டி 50ல முதலீடு பண்றோம், அதில முதலீடு பண்றோன்ட்டு பண்ணிட்டு, கடைசியில அது எந்த பெர்ஃபார்மன்ஸும் போஸ்ட் பண்ணாம இருந்ததுனா, அதுக்கப்புறம் வலி நமக்கு தான் வந்து இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பாட்டுக்கு முதலீடு பண்ணணும். ஸோ எப்பவுமே இத பண்ணா ஒண்ணுமே ஆகாதுன்ட்டு பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ நம்ம பார்க்கவே கூடாது. ஸோ பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ நம்ம பார்த்திருந்தா, ஸோ இந்த சைனா ஃபண்ட்லலாம் முதலீடே வந்து பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா, பாஸ்ட்ல பெருசா பெர்ஃபார்மன்ஸே இல்ல. ரொம்ப புவரான பெர்ஃபார்மன்ஸ். என்ன இவ்வளோ இறங்கியிருக்கு, இது எங்க ஏறப்போது அப்படின்ட்டு மிஸ் பண்ணிட்டு தான் வெளிய நம்ம போயிருப்போம். ஆனா, அப்படி போகாம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியில நம்ம உள்ள போனதே மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ டைரக்ட்டா வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கான வழிமுறை எனக்கு தெரியல. மேபி தெரிஞ்சதுன்னா, ஸோ பல பங்குகள வந்து சைனா மார்க்கெட்ல பிடிச்சிருக்கலாம். சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நமக்கு இப்ப வரைக்கும் கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறத நினைப்போம். லாங் டெர்ம்ல எல்லா மார்க்கெட்டையும் ஆக்சஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு
நமக்கும் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட போவோம். ஸோ அத பத்தி லேர்ன் பண்றதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த Zerodha, Groww, Angel One இவங்களுடைய இந்த அக்கவுண்ட் கிளையன்ட் பேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஷ்ரிங்க் ஆயிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. இதில அதிகப்படியா ஷ்ரிங்க் ஆனது, அதுவும் இந்த 2025ல Zerodhaல தான் வந்து அதிகப்படியா நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 12.5%. Groww பார்க்கும்போது ஒரு 10.25% வந்து ஷ்ரிங்க் ஆயிருக்கு. பட் Growwoட சப்ஸ்கிரைபர் பேஸ் ரொம்பவே வந்து அதிகமா இருக்கு. இது வந்து லேக்ஸ்ல இந்த இடத்துல ஷோ பண்றாங்க. Zerodhaவோடதெல்லாம் பார்க்கும்போது Groww காட்டிலும் வந்து குறைவா இருக்கு. அதே மாரி ஷ்ரிங்க்கான ரேஷியோ பார்க்கும்போது ரொம்பவே வந்து அதிகமா இருக்கு. மற்ற புரோக்கரேஜ் கூட கம்பேர் பண்ணும்போது, இதனால ஸோ ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து மேபி ட்ரேடிங்ல இருந்து வெளிய வந்திருக்கலாம். இல்ல ட்ரேடிங் பண்ணாம இருக்கலாம். ஸோ இந்த இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்பவே சிக்கலான ஒரு காலகட்டத்தினால ட்ரேடிங்ல லாஸ் வந்து வெளிய கூட வந்து போயிருக்கலாம். எது எப்படின்னு வந்து தெரியல. பட் இப்ப வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பலரும் வந்து எல்லாம் முதலீடு பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. ஸோ இதுல வந்து இந்த ஆக்டிவ் கிளையன்ட் பேஸ் அப்படிங்கிறது இந்த மேபி ஒவ்வொருத்தங்க பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட்ஸ் வந்து நெறைய வச்சிருப்பாங்க. 1 இயர்ல அதுவே பார்த்தீங்கன்னா, டீஆக்டிவேட் பண்ணி விட்டுறது போல. ஸோ நானே நெறைய அக்கவுண்ட் வச்சிருக்கேன். ரீகேஒய்சி பார்த்தீங்கன்னா பண்ண சொல்லிட்டு இருக்கு. இந்த மாரியான சில டூப்ளிகேட் அக்கவுண்ட், அதாவது ஒரே ஆள் பல அக்கவுண்ட் பல புரோக்கரேஜ்ல அக்கவுண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ இதனால கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ஷ்ரிங்கேஜ் வந்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் எப்படின்னு பார்க்கும்போது, இன்ஃபோசிஸ் கிட்ட இருந்து ஒரு பெரிய அப்டேட் இருக்கு அப்படின்னு நம்ம பேசுனோம். என்ன அந்த அப்டேட்னா, ஸோ இப்போ டைம்லர் இந்த மெர்சிடிஸோட ஒரு அந்த ட்ரக் பிராண்டு தான். ஸோ இப்போ இந்த டைம்லர் பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ்ல இருந்து மாற்று ஒரு புது வெண்டார வந்து தேடிட்டு இருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது இன்ஃபோசிஸ்க்கு பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸ். ஏன்னா, ஒரு லாபம் அப்படின்னு பார்க்கும்போது நெட் ரெவென்யூ பார்க்கும்போது கிட்டத்தட்ட $150 மில்லியன் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபோசிஸ்க்கு வருடத்துக்கு இந்த டைம்லர்ல இருந்து மட்டும் வந்துட்டு இருக்கு. இவங்க 2020ல பார்த்தீங்கன்னா, ஒரு டீல் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதோட ஒர்த் பார்க்கும்போது அரவுண்ட் ஒரு $3.8 பில்லியன் வரைக்கான ஒரு டீல பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. 2020 டிசம்பர்ல 8 வருஷ டீலு. பட் அது முடியறதுக்கு முன்னாடியே இந்த டைம்லர் பார்த்தீங்கன்னா, வெளிய போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்காங்க. மேபி இது நடந்ததுன்னா, அது இன்ஃபோசிஸ்க்கு ஒரு பெரிய தாக்கத்த ஏற்படுத்தும். ஏன்னா, இது ஒரு பெரிய கிளையன்ட். ஸோ இந்த கிளையண்ட்ட இவங்க முடிஞ்ச அளவுக்கு புதுப்பிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். மேபி விட்டாங்கன்னா, அது கண்டிப்பா இது நெகட்டிவ் நியூஸா இன்ஃபோசிஸ்க்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பட் இப்போதைக்கு ஒரு நியூஸா தான் வந்திருக்கு. இன்னும் எந்த விதமான கன்ஃபர்மேஷனும் இல்ல. ஸோ தொடர்ந்து வந்து நம்ம பார்ப்போம். மேபி ஏதாச்சும் வந்ததுன்னா இன்ஃபோசிஸ்ல அந்த டைம்ல ஒரு பிரஷர் ஏற்பட்டாலும் ஏற்படலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. மாருதி சுசுகி வந்து ஒரு 4,960 கோடி மதிப்பிலான லேண்ட வாங்குறதுக்கு, லேண்ட் மட்டும் இல்ல. ஸோ லேண்ட வாங்கி அந்த இடத்துல ஒரு புரொடெக்ஷன் ஃபெசிலிட்டி அமைக்கிறதுக்காக, இந்த பணத்த ஸ்பெண்ட் பண்றதுக்காக ஒரு அப்ரூவல் வந்து குடுத்திருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. போர்ட் வந்து ஒரு அப்ரூவல் குடுத்திருக்கு. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா, இந்த பணம் எல்லாம் போய் லேண்ட் எல்லாம் அக்யூர் பண்ணி, ஸோ ஒரு ஃபெசிலிட்டிய கட்டி அந்த இடத்துல புரொடக்ஷனையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு முயற்சியா மாருதி சுசுகி கையில எடுத்திருக்காங்கங்கிறது நமக்கு தெரியுது. ஒரு பக்கம் எக்ஸ்போர்ட்லயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணிட்டு இருக்கு. டொமஸ்டிக் பார்க்கும்போது நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா தான் மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல செய்தி மாருதிக்கு. அடுத்தது தேஜஸ் நெட்வொர்க். நேத்து நம்ம பார்த்தோம் ரிசல்ட் அப்ப. ஸோ போட்டு தேஜஸ் நெட்வொர்க் வந்து இன்னைக்கு டேல அடிச்சு துவம்சம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ரீசன் பார்க்கும்போது ரிசல்ட் தான். ஸோ ஒரு சில நண்பர்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, இந்த தேஜஸ் நெட்வொர்க் என்கிட்ட வந்து இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30% லாஸ்ல இருக்கு, 40% லாஸ்ல இருக்கு. நான் எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த தேஜஸ் நெட்வொர்க்கை பொறுத்தவரைக்கும் நான் ஐடியாலாம் வந்து சொல்ல முடியாது. ஆனா ஃபியூச்சர்ல வந்து இதுக்கு டீல்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ட்ராக் பண்ணணும். ஸோ அப்படி வரக்கூடிய டீல்ஸ் வந்து இந்த தேஜஸ் நெட்வொர்க்கை திரும்ப ஒரு ப்ராஃபிட்டபிளான இடத்துக்கு கொண்டு போகுமான்னு பார்க்கணும். இப்போ இந்த தேஜஸ் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து பிஎஸ்என்எல்ல தான் நம்பி இருக்கு. என்னதான் எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்றேன்னு சொன்னாலும், எக்ஸ்போர்ட்ல எல்லாம் ஒண்ணும் ரெவென்யூ எல்லாம் இவங்க வந்து ஜெனரேட் பண்றது இல்ல. ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இந்த பிஎஸ்என்எல் ஆர்டர நம்பி தான் வந்து இருக்காங்க. டொமஸ்டிக்ல வேற சொல்லிக்கும்படியான கிளையண்ட்டும் தேஜஸ் நெட்வொர்க்குக்கு இல்லாம இருக்கு. இப்போ பிஎஸ்என்எல்லோட 4G சைட் ஒரு 18,000 சைட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா, டிலே ஆகுற காரணத்த வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அடுத்தடுத்த காலாண்டுகள்ல வந்துரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. மேபி வந்ததுன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணுவோம் அப்படின்ட்டும் தேஜஸ் நெட்வொர்க் தரப்புல இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ வருமா? வந்தா என்ன லாபம் கிடைக்கும்? அப்படிங்கிற ஒரு எஸ்டிமேட் எல்லாம் உங்களுக்கு கரெக்ட்டா வந்து தெரியணும். தெரிஞ்சா தான் இந்த மாரி பங்குகள்ல போய் நம்ம இப்ப இருக்கக்கூடிய ரேஞ்சுல ரிஸ்க் எடுக்க முடியும். அதர்வைஸ் நம்ம இருக்கக்கூடிய பொசிஷன வந்து கட் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு ஒரு டிசிஷனையும் வந்து நம்மளால எடுக்க முடியும். இன்னைக்கு டேல 10.5% வந்து விழுந்திருக்கு. ஸோ இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன கான்ட்ராக்ட் வரும்? இந்த கான்ட்ராக்ட் உறுதியா வருமா? இந்த கான்ட்ராக்ட்ல இருந்து என்ன வருமானம் வரும்? அப்படின்ட்டு உங்களால எஸ்டிமேட் பண்ண முடியுதான்னு பாருங்க. இதெல்லாம் என்னால பண்ண முடியாது. எனக்கு தெரியாது அப்படின்னா, ஸோ இந்த பங்க வாங்குனது முற்றிலும் தவறான ஒரு செயல்.
ஏன் இந்த பங்க வாங்குனீங்க அப்படிங்கிறதும் எனக்கு சுத்தமா வந்து தெரியல. ஏன்னா இத பத்தி நம்ம தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாரியான பஞ்சாயத்தெல்லாம் இருக்கு. ஸோ லாஸ் மேக்கிங் கம்பெனி பெருசா ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் அதுல வந்து குதிச்சிருக்கீங்கன்னா, ஸோ ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கலாம். ஸோ அது என்ன காரணம்? அத பேஸ் பண்ணி ஒரு டிசிஷன வந்து நீங்க மேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். இது தேஜஸ் நெட்வொர்க் பற்றியான அப்டேட். அடுத்தது ஸோ ஓலா எலக்ட்ரிக் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஓலா எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா, ஓலா எலக்ட்ரிக்ல வந்து இந்த சாஃப்ட் பேங்க் ஒரு 2% வரைக்கான ஸ்டேக்க வந்து வித்திருக்கிறதா டேட்டா. இதெல்லாம் ஆல்ரெடி வந்த டேட்டா. இன்னைக்கு டேல பார்த்தீங்கன்னா, ஓலா எலக்ட்ரிக் வந்து ஒரு சரிவ வந்து சந்திச்சிருந்தது. பட் இப்போ அகைன் அதுவே வந்து ரெக்கவர் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 4% வரைக்கான ஒரு சரிவு ஏற்பட்டது. பட் ரெக்கவர் ஆயிப்போச்சு. இந்த 4% சரிவு ஏற்படும்போது இந்த செய்திய வந்து குடுக்குறாங்க. என்ன? சாஃப்ட் பேங்க் வந்து வித்துட்டாங்க 2% ஸ்டேக்க அப்படின்ட்டு. இங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் என்னைக்கோ நடந்தது. 4 மாசமா பார்த்தீங்கன்னா, அவங்க பங்குகள வந்து வித்துட்டு தான் இருக்கான். ஆனா, என்னமோ இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா நடக்கிற மாரி ஒரு செய்திய வந்து நம்மகிட்ட நிறுவனங்கள், அதாவது இந்த மாரி செய்தி தளங்கள் வந்து நமக்கு கோடிட்டு வந்து காட்டுறாங்க. ஸோ இதுதான் இந்த மாரியான விஷயங்கள நம்ம எப்படி எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்க கூடாது. வெறும் செய்திகள வச்சு நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துறக்கூடாது. ஸோ அதோட உண்மை தன்மை, அதோட ஒரு இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் நம்ம பண்ணணும். ஸோ அத நம்ம பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அத பேஸ் பண்ணி வாய்ப்பு இருந்ததுனா தான் நம்ம வாய்ப்பா இருக்கா இல்லையாங்கிறத பற்றியே டிஸ்கஸ் பண்ண முடியும். அடுத்தது பயோகான் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ பயோகானுக்கு பார்த்தீங்கன்னா, எஃப்டிஏ ஒரு அப்ரூவல் குடுத்துருக்காங்க இந்த எவர்லிமஸ் டேப்லெட்டுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டேப்லெட் இப்போ என்னன்னா, ஸோ இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன மருந்துகள் பெரிய ஒரு ரெவென்யூ ஜெனரேட் பண்ணக்கூடிய அந்த ட்ரக்ஸோட செய்திகள் எல்லாம் அதிகமா நம்மகிட்ட வந்து புஷ் பண்றாங்க. பட் இதெல்லாம் வந்து பெரிய ஒரு தாக்கத்த ஏற்படுத்துமா இந்த நிறுவனத்துலன்னு கேட்டா, ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு கம்மி. ஆனா, ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ, நெறையா ட்ரக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோவா நிறுவனம் உருவாகும். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா, ஏதாச்சும் ஒரு பிளாக் பஸ்டர் ட்ரக் வந்து வரணும். அப்படி நம்ம பார்க்கும்போது லாஸ்ட்டா டிஸ்கஸ் பண்ணோம். கேட்ரூடாவோட பயோசிமிலர பயோகான் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ். இந்த மாரி ஒரு நியூஸ் தான் நம்ம வந்து பார்க்கணும். அடிஷனலா சைட்ல இந்த மாரி எத்தன எத்தன ட்ரக்குக்கு அப்ரூவல் வாங்குறாங்க, தொடர்ந்து வாங்குறாங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சு அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, கடைசியில நமக்கு ஒரு நல்ல ஒரு வியூ வந்து இந்த பங்குல வந்து கிடைக்கும். இந்த பங்குன்ட்டு இல்ல, மற்ற பங்குகளையும் இதே ஒரு கணக்கு தான். ஃபார்மா செக்டாருக்கு ஒரு மாரி பார்ப்போம். மற்ற செக்டாருக்கு வேற மாரி வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ கரெக்ட்டா வந்து நோட் பண்ணி வச்சுட்டு வாங்க. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லா நியூஸுக்கும் ரியாக்ட் பண்ண முடியாது. ஈவன் அது மிகப்பெரிய ஒரு நியூஸா இருந்தாலும் கூட சரி. ஸோ ரொம்ப உட்காந்து டீப்பா ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டிசிஷன் எடுக்கணும். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிரீமியர் எனர்ஜி கிட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ பிரீமியர் எனர்ஜி பார்க்கும்போது, அவங்க அடிஷனலா ஒரு 11,000 கோடி கேப்பெக்ஸ் பண்ணி 7.4 ஜிகாவாட் செல் கெப்பாசிட்டியும், 6 ஜிகாவாட் அளவுக்கான மாடியூல் கெப்பாசிட்டியும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது பிரீமியர் எனர்ஜிய பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸா இருக்கு. ஸோ இன்னைக்கு டேல ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ கூட குடுத்துட்டு இருக்கு போல. பட் ஓவராலா வந்து சரிவ நோக்கி தான் இதுவும் சரி, வாரியும் சரி இறங்கிட்டு வந்துட்டு இருக்கு. பார்ப்போம். ஸோ இன்னும் வந்து நல்லா இறங்கி ஒரு அட்ராக்டிவான இடத்துக்கு வந்ததுனா வேணா, இத பக்கம் நம்ம ஃபோக்கஸ் பண்றத பத்தி திங்க் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு டேல இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றின அப்டேட்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் டிசிஎஸோட ரிசல்ட் இருக்கு, ஹெச்சிஎல்லோட ரிசல்ட் இருக்கு. எல்லாம் எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். 2 மணிக்கு மேல ஏதாச்சும் குட்டிக்காரன் அடிக்கிறானா மார்க்கெட் அப்படிங்கிறதையும் நம்ம ஈவினிங் வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுவரைக்கும் என்ன நடக்குதுங்கிறத மார்க்கெட் அப்டேட் நான் பார்த்துட்டே தான் இருப்பேன். ஸோ ஈவன் ஏதாச்சும் ஒண்ணு நடந்ததுன்னா, கண்டிப்பா அத உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஈவினிங் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!